ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது 12th இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான முக்கியமான டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு 1 மார்க் தான் இங்கே கீயாக இருக்க போது. அட்லீஸ்ட் 20ல் ஒரு 10 கரெக்டாக பாருங்கள். 3 சினோனிம்ஸ், 3 ஆன்டனிம்ஸ், அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ஸோ ஃபாரின் வேர்ட்ஸ் அந்த மாதிரி எதாவது ஈஸியாக இருக்கா முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் கொஷின் ஒரு 8 மார்க் இருக்கும். அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வாட்ஸ்அப்பில் கூட ஈஸியானதாக அனுப்பி விட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இஆர்சி ஒரு 6 மார்க்கு, அதுவும் கரெக்டாக இருங்க. ரெசிபி, ஸோ ப்ராவர்ப் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ண பாருங்கள். பேராகிராஃப் என்ன பண்ணுறீங்கன்னா டைட்டில் எழுதி முடிஞ்ச அளவுக்கு 2 மார்க் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே எழுதி வச்சு பாருங்கள். லெட்டர் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபார்மல் லெட்டரோடு போங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரம் டு போட்டு எழுதி சப்ஜெக்ட் எழுதுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சரே அதை கண்டுபிடிக்க தெரியாட்டியும் ஒரு ஃபஸ்ட்டு அந்த 2 லைன், ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் அப்படி ஒரு கொஸ்டினுக்கு எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு 5 மார்க் போட்டுருவாங்க. ஸோ இங்கிலீஷில் பாஸ் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி. நாங்கள் நிறைய கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. தேங்க்யூ.